நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம். அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கிழக்கு கடற்கரை சாலையில பெண்கள் வந்த காரை சொகுசு காரில் துரத்தி சென்ற இளைஞர் சம்பவமானது சமூக வலைதளங்களில் தற்போது அந்த வீடியோவானது பரவி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த 25ஆம் தேதி இரவு 12:30 மணி அளவுல 3 பெண்கள் ஒரு ஆண் பயணம் செய்த காரை திமுக கொடி கட்டிய இளைஞர்கள் சிலர் காரில் துரத்தி சென்று அவர்களை மிரட்டுவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்கள் வைரலான நிலையில இது தொடர்பாக 4 பிரிவின் கீழே காணத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை பிடிப்பதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில பெண்கள் வந்த காரை இளைஞர்கள் துரத்தக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது முதல்ல ஒரு காரில் வந்த இளைஞர்கள் சாலையின் குறுக்காக நிறுத்தி பெண்கள் வந்த காரை வழிமறித்து துரத்தி செல்வதும், அதன் பின்பாக அப்போது கார்ல பின்னாடி வந்த கார்ல அந்த நபர்கள் திடீரென மற்றொரு தார் வாகனம் மூலமாக அந்த பெண்கள் சென்ற காரை வழிமறித்து அவர்களை மிரட்டுவது போன்ற காட்சிகள் தான் தற்போது சிசிடிவி காட்சிகள்ல வெளியாகியுள்ளது. குறிப்பாக அந்த பெண்களை போக விடாமல் இவர்கள் தொடர்ச்சியாக சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி வழிமறித்து அதன் பின்பாக அவர்களை மிரட்டக்கூடிய காட்சிகளும், அதன் பின்பாக ஒருவர் கீழே இறங்கி அவர்களை டோரை உடைத்து அவர்களை கீழே இறங்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து அந்த இளைஞர்களை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். குறிப்பாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில அவர்களின் காரின் பதிவெண்ணை வைத்து அந்த இளைஞர்களை கைது செய்யக்கூடிய முயற்சியில காணத்தூர் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.